வணக்கம். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அண்மையில் மிகப்பெரிய பேசு பொருளாக காணப்படுகின்றார். அதாவது யாழ்ப்பாணம் பாராளுமன்றத்தில் மற்றது டிசிசி மீட்டிங்கில் அவர் கதைக்கிற கருத்துக்கள் அதாவது ஆழமாகவும் மிகவும் மக்கள் நல சார்ந்ததாகவும் பார்க்கப்படுகின்றது. பல்வேறு தரப்பினராலும் பல தரப்பட்ட அறிஞர்களாலும் அவர் பாராட்டப்படுகின்றார். அந்த வகையில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களின் மீது சீறு பூசுகின்ற கைங்கரியத்தை சில ஊடகங்கள் மேற்கொள்ளுகின்றன என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கவலைப்படுகின்றார், குற்றம் சாட்டுகின்றார். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் நடந்த பாராளுமன்றத்தில் பேசுகின்ற போது அந்த பேசுகின்ற கருத்துக்களை விளக்கங்கள் இல்லாமல் போதிய விளக்கம் இல்லாமல் அவர் இதற்குத்தான் கதைக்கிறார் என்று சொல்லி தவறான தவறான அர்த்தங்களை காட்டி தவறான கருத்துரைகளை சொல்லி சில ஊடகங்கள் சில மீடியாக்கள் தங்கள ஊடகங்களில் அந்த வீடியோக்களை போட்டு பகிர்ந்து கொள்கின்றார்கள். அதாவது இந்த வேலையை தயவு செய்து செய்ய வேண்டாம் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார். அதாவது பாராளுமன்றத்தில் சில கட்டளை சட்டங்கள் இருக்கின்றது, நிலையியல் கட்டளை சட்டங்கள் இருக்கிறது, மற்றும் செக்ஷன் பிரிவுகள் என்று சொல்லி செக்ஷன் மற்றும் பிரிவுகள் என்று சொல்லியெல்லாம் சட்டங்கள் இருக்கின்றது. அந்த சட்டங்களை மீறுகின்ற போது அந்த சட்டங்களுக்கு உட்பட்டு தான் கதைக்கிறதாகவும் நிலையியல் கட்டளை சட்டத்தை மீறுகின்ற போது அங்கு எழுந்து எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் அதை சுட்டி காட்டலாம் என்று சொல்லியும் அவ்வாறு தான் எழுந்து கதைக்கின்ற போது தனக்கு நேரம் தரவில்லை என்ற கருத்தை காட்டி அர்ச்சுனா கத்துகின்றார், அர்ச்சுனா கூக்குரல் இடுகின்றார் என்று சொல்லி ஒரு சில ஊடகங்கள் கருத்து வெளியிடுகின்றன. சில பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருத்துக்களை முன்வைக்கின்ற போது ஆளுங்கட்சியினுடைய பிரதம கொறடாவான ரத்நாயக்கா அவர்கள் அதற்கு குறுக்கிடுகின்ற போது அங்கே பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் மீறப்படுகின்றது. இந்த இடங்களில் எழுந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அந்த குற்றத்தை சுட்டி காட்டலாம் என்று சொல்லி அங்கே அந்த ஷரத்துக்கள் அந்த செக்ஷன்கள் அந்த பிரிவுகளில் இருக்கின்றது. அதன்படித்தான் நான் செய்தேன். அவ்வாறு செய்கின்ற போது அர்ச்சுனா இடையிலே கதைக்க நேரம் தரவில்லை என்று சொல்லி எல்லாம் பிரச்சனை எடுக்கிறார் என்று சொல்லி சில ஊடகங்கள் கருத்து வெளியிடுகின்றன. இவ்வாறான தவறான அர்த்தங்களை கற்பித்து மக்களிடையே தனது காணொளிகளை போட வேண்டாம் என்று சொல்லியும் தவறான விளக்கங்களுடன் இருக்க வேண்டாம் என்று சொல்லியும் ஊடகங்களிடம் வினயமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கேட்கின்றார். மேலும் அவர் தான் இந்த ஊடகங்களில் வருகின்ற காணொலியை பார்க்கின்ற போது விளக்கம் இல்லாமல் கதைக்கின்றார்கள் என்று கவலைப்படுவதாகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார். அதாவது சில தினங்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய அடிபாடு நடந்தது. இது ஊடகங்களில் அதாவது மீடியாக்களில் அதாவது 2 மீடியாக்களில் பிழையாக போடப்பட்டிருக்கின்றது. பிழையாக தலையங்கங்கள் போடப்பட்டு வியூஸை கூட்டுவதற்காக செய்கின்ற ஒரு கைங்கரியமான ஒரு வேலை என்று தான் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்கின்றார். நீங்கள் வியூஸை கூட்டுவதற்காக தலையங்கங்களை மோசமாக போட வேண்டாம், மற்றும் தவறான விளக்கங்களுடன் இருக்க வேண்டாம் என்று சொல்லி ஊடகங்களை வினயமாக கேட்கின்றார். மக்களை பிழையாக நடத்த வேண்டாம், மக்களுக்கு சரியான செய்திகளை பகிருங்கள் என்று சொல்லி அவர் சில தினங்களுக்கு முன்னர் ஊடகங்களிடம் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை ஊடகங்களிடம் ஒரு வினயமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அர்ச்சுனா சில தினங்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்தில் நிலையியற் கட்டளை சட்டம் என்று ஒன்று இருக்கின்றது. எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சட்டம் உள்ளது. பாராளுமன்றத்தினுடைய அந்த பாராளுமன்ற சட்டங்கள் மற்றும் கோவைகளில் இருக்கின்ற ஒழுக்க விதிகளுக்கு அமையவே நான் நடந்து கொண்டேன் என்று சொல்லியும் பாராளுமன்றத்தில் 1ஆம் நாள் தொடக்கம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எப்படி சபாநாயகர், ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் பாராளுமன்றத்தை எவ்வாறு க்ளோஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லி, அதாவது பாராளுமன்றத்தை மூட பண்ணுவது எவ்வாறு என்று சொல்லியும் சட்டங்கள் எல்லாம்
வகுத்திருக்கின்றார்கள். பாராளுமன்றத்தில் நிலையியல் கட்டளை சட்டம் என்று ஒன்று இருக்கின்றது. அதில் 33ஆம் செக்ஷன் 2ஆம் பிரிவு என்று ஒன்று இருக்கின்றது. அதில் என்ன சொல்கின்றது என்று சொன்னால், சபாநாயகர் ஒருவருக்கு அல்லது பிரதி சபாநாயகர் ஒருவருக்கு அல்லது சபாநாயகருடைய கதிரையில் அமர்ந்திருக்கின்ற இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அல்லது பிரதி சபாநாயகர் இல்லை என்று சொன்னால் அல்லது பிரதி சபாநாயகரும் இல்லை என்றால் அந்த கதிரையில் வந்து இருக்கின்ற சாதாரண பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு எத்தகைய கடமைகள் இருக்கின்றது, எவ்வாறு பேச வேண்டும், எவ்வாறு பேசக்கூடாது என்று சொல்லியெல்லாம் சட்டங்கள் அங்கு கோவைகளில் இருக்கின்றது. பாராளுமன்றத்தில் நிலையியல் சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உரையை நிறுத்த சொல்லுவதற்கும் சுருக்கமாக கதையுங்கள் என்று சொல்வதற்கும் அல்லது நீங்கள் வெளியே போங்கள் என்று சொல்லி அவரை பணிக்கவும் பாராளுமன்ற ஸ்பீக்கருக்கு அல்லது டிப்யூட்டி ஸ்பீக்கருக்கு அல்லது யாராவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இருக்குது, அந்த அதிகாரம் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவர் யானைகள் சம்பந்தமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார். அந்த யானைகள் சம்பந்தமான ஒரு கேள்விக்கு அதாவது மிக நீண்ட விடை அளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மிக நீண்ட விடை வனவிலங்கு சம்பந்தமான ஒரு பிரதி அமைச்சர் என்று அவரால் நீண்ட விடை வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் போது பிரதி சபாநாயகர் ஷாலி அவர்கள் அந்த விடையை சுருக்கமாக சொல்லுங்கள் என்று சொல்லி பாராளுமன்ற சட்டங்கள் நிலையியல் கட்டளை சட்டங்களுக்கு அமைவாக அந்த கேள்வியை கேட்டிருக்கின்றார். அதாவது பிரதி சபாநாயகர் ஒருவர் அவ்வாறு கேட்கிறதுக்கு அவருக்கு உரிமை உண்டு. அவ்வாறு அந்த பிரதி சபாநாயகர் கூறியதும் ஆளும் கட்சியினுடைய பிரதம கொறடாவான பிமல் ரத்நாயக்கா அவர்கள் எழுந்து சொல்லுவார், கேட்ட கேள்வி நீளமாக இருந்தபடியால், அதாவது லென்த் ஆக இருந்தபடியால் அதற்கு பதில் நீளமாக இருக்கும், அதற்கு பதிலும் லெந்தாக இருக்கும். அதை நிறுத்த முடியாது. அது உங்களிடம்தான் பிழை. நீங்கள் கேட்ட கேள்வியை சுருக்கமாக கேட்டிருக்க வேண்டும். நீங்கள் நீண்ட கேள்வியை கேட்டுவிட்டு நீண்ட விளக்கத்தை அளிக்கின்ற போது அதை சுருக்கமாக சொல்ல முடியாது என்று சொல்லி பிரதி சபாநாயகர் ஷாலி அவர்களை பார்த்து ஆளுங்கட்சியினுடைய பிரதம கொறடாவான பிமல் ரத்நாயக்க கூறியிருக்கின்றார். அதாவது இப்படி பிரதி சபாநாயகர் ஒருவருடைய நிலையியல் பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டத்தின்படி பிரதி சபாநாயகர் ஒருவர் கேட்க முடியும். ஆனால் அந்த நிலையியல் கட்டளை சட்டத்தை மீறுகின்ற வகையில் ஆளுங்கட்சி பிரதம கொறடாவான பிமல் ரத்நாயக்கா அவர்கள் பிரதி சபாநாயகரை ரூல் பண்ணுகின்ற, அதாவது அதிகாரங்கள் அவருக்கு இல்லை. பிரதம சபாநாயகருக்கு பார்த்து கூறுகின்ற அதிகாரம் ஒரு ஆளும் கட்சியினுடைய பிரதம கொறடாவுக்கு இல்லை. ஆளுங்கட்சியினுடைய பிரதம கொறடாவுக்கு இல்லை. தமிழில் சொல்லுவதென்று சொன்னால் சபை முதல்வருக்கு அந்த அதிகாரங்கள் இல்லை. அதாவது பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை எடுத்து சொல்லி காட்டலாமே தவிர அந்த அதிகாரம் அவருக்கு இல்லை. நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் ஒன்று எடுத்து பிரதி சபாநாயகர் அவர்களே 33வது செக்ஷன் 2வது பிரிவு உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே நீங்கள் கேட்ட கேள்வி உங்களுடைய சட்டப்படி நீங்கள் கேட்டிருக்கிறீர்களே தவிர ஆளுங்கட்சியினுடைய பிரதம கொறடாவான பிமல் ரத்நாயக்க ஆளுங்கட்சியினுடைய பிரதம கொறடாவான பிமல் ரத்நாயக்காவுக்கு அப்படி கேட்க முடியாது, அப்படி பதில் சொல்ல முடியாது. இப்படி பாராளுமன்றத்தில் பிமல் ரத்நாயக்கா நடந்த ஒரு தவறான செயற்பாட்டை ஆளுங்கட்சியினுடைய பிரதம கொறடாவான பிமல் ரத்நாயக்காவுடைய தவறை நீங்கள் தான் நடத்த வேண்டுமே தவிர ஒரு பிரதம கொறடா பாராளுமன்றத்தை நடத்த முடியாது என்று சொல்லி நான் எழுந்து கூறிய அந்த வீடியோவை வைத்துக்கொண்டு சில ஊடகங்கள் திரிவுபடுத்தி அர்த்தங்கள் விளங்காமல் காணொலிகளை விட்டிருக்கின்றார்கள். அதை விளக்கமில்லாமல் மீடியாக்கள் விட்டிருக்கின்றார்கள். அர்ச்சுனா கொந்தளித்தார் அல்லது அர்ச்சுனா அடிபட்டார், அர்ச்சுனா பிரச்சனையை ஏற்படுத்தினார் என்று சொல்லி அந்த வீடியோக்களில் தலையங்கங்கள் போட்டு அங்கே கருத்து வெளியிட்டிருக்கின்றார்கள்.
உண்மையிலே இந்த கருத்து விளக்கங்கள் இல்லாமல் நான் எதற்கு பேசினேன், ஏன் எழுந்தேன் என்று சொல்லி ஒரு முழுமையான விளக்கங்கள் இல்லாமல் அந்த வீடியோக்கள் மக்களுக்கு பகிரப்பட்டிருக்கின்றது. எனவே மக்களுக்கு சரியான தகவல்களை பகிருங்கள், தவறான தகவல்களை பகிர வேண்டாம் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிகவும் உருக்கமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இந்த வீடியோக்களை நான் பார்க்கின்ற போது எனக்கு சரியான கவலை, ஏனென்று சொன்னால் விளக்கம் இல்லாமல் தலையங்கங்கள் போட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தனது முதலாவது குற்றச்சாட்டை கூறுகின்றார். இரண்டாவது குற்றச்சாட்டுக்கு முன்னர், நீங்கள் எனது காணொலிக்கு புதிதாக வந்திருக்கின்றதாக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இன்னொரு விடயத்தை இன்னொரு ஊடகம் இவ்வாறு போட்டிருக்கின்றது என்று சொல்லி இன்னொரு குற்றச்சாட்டையும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார். இரண்டாவது விடயத்தை பற்றி கூறுகின்றார். பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அவருடைய தந்தையார் ஒரு பெரியவர், ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒரு உறுப்பினர், பெரிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அவருடைய பெயர் எனக்கு தெரியவில்லை, பார்த்துவிட்டு நான் சொல்கின்றேன். உண்மையில் 100-125 பேரில் 10-15 பேரின் பெயர்கள் தான் எனக்கு தெரியும். அது பரவாயில்லை. அந்த எதிர்க்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கதைத்து கொண்டிருக்கின்ற போது இங்கும் ஆளுங்கட்சியினுடைய பிரதம கொறடாவான பிமல் ரத்நாயக்கா எழுந்து குழப்புகின்றார். பிமல் ரத்நாயக்கா எழுந்து இவருடைய தந்தையார் 145 பேரை கொலை செய்து குழி தோண்டி புதைத்தவர் என்று சொல்லி அங்கும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகின்றார். இவர் சொல்வார், இதற்கு பதிலாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதிலடியாக என்ன சொல்வார் என்று சொன்னால், ஏவிபி வந்து தலதா மாளிகைக்கு குண்டு வைத்தது, பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டது என்று சொல்லி அதே நேரத்தில் அவர் அதற்கு பதில் கூறுவார். அதே நேரத்தில் பிரதம கொறடா பிமல் ரத்நாயக்கா வந்து பிரச்சனையை ஏற்படுத்துவார். இதன்போது கூட நான் எழுந்து பிமல் ரத்நாயக்கா, அதாவது ஆளுங்கட்சியினுடைய பிரதம கொறடாவான பிமல் ரத்நாயக்காவுக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை விளங்கப்படுத்துங்கள், பிரதமர் பிமல் ரத்நாயக்கா விளங்கி செய்கின்றாரோ அல்லது விளக்காமல் செய்கின்றாரோ என்று சொல்லி தான் நினைப்பதாகவும், இது சட்டப்படி குற்றம் என்று சொல்லியும் பாராளுமன்ற நிலையியல் கட்டளைப்படி 92வது செக்ஷன் 2வது பிரிவு பகுதியில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்றத்தில் நிலையியல் சட்டம் இருக்கின்ற எந்த ஒரு செக்ஷனையும் பிழையாக நடத்தினால், அதாவது அந்த சட்டத்தை மீறுகின்ற போது, அதாவது விமல் ரத்நாயக்கா, அதாவது ஆளுங்கட்சியினுடைய பிரதம கொறடாவான விமல் ரத்நாயக்கா அவர்கள் பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டத்தை மீறுகின்ற போது யாராவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எழுந்து நின்று அதனை சுட்டி காட்ட முடியும். இந்த வேலையைத்தான் நான் எழுந்து நின்று பிரதம கொறடாவுக்கு எதிராக அதை சுட்டி காட்டினேன். இந்த வீடியோவை பார்த்துவிட்டு சில ஊடகங்கள் கதைக்க சந்தர்ப்பம் தரவில்லை, எழும்பி நின்று அர்ச்சுனா கத்தினார், அர்ச்சுனா என்று சொல்லி விளக்கங்கள் இல்லாத செய்தியை போட்டிருக்கின்றார்கள். விமல் ரத்நாயக்கா அவர்களுடைய தவறைத்தான் நான் இந்த இடத்தில் சுட்டி காட்டினேனே தவிர எனக்கு நேரம் தரவில்லை என்று சொல்லியும் எனக்கு நேரம் தரவில்லை என்று சொல்லி எந்தவித பிரச்சனையோ அல்லது தேவையற்ற பிரச்சனையோ நான் பாராளுமன்றத்தில் ஏற்படவில்லை. இவ்வாறு ஊடகங்கள் தவறுதலான செய்திகளை போட்டு மக்களை திசை திருப்ப வேண்டாம் என்று சொல்லியும், விளக்கமில்லாமல் செய்திகளை போட வேண்டாம் என்று சொல்லியும், மக்களுக்கு பகிர்கின்ற செய்தி சரியான செய்தியாக இருக்க வேண்டும், தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம். நீங்கள் வியூஸ் எடுப்பதற்காக, பார்வையாளர்களை கூட்டுவதற்காக பிழையான தலையங்கங்களை போட்டு, பிழையான கருத்துக்களை போட்டு காணொலிகளை போட வேண்டாம் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கவலையோடு தெரிவிக்கின்றார்.